السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். உங்களுடைய பழைய பாடம் என்பது அலிஃப் லாம் மீமின் முதல் அரை ஜுஸுவாகவும், சயகூலில் முதல் அரை ஜுஸுவாகவும், தில்கர் ரசூலில் மூன்றாவது கால் ஜுஸுவாகவும் உங்களுடைய பழைய பாடங்கள் அமையப்பெறுகிறது. உங்களுடைய சபக் பாடம் என்பது நேற்றைய தின பாடத்தை கவனித்து 60வது வசனத்தில் இருந்து 67வது வசனம் வரை உங்களுடைய சபக் பாடமாக பெறுகிறது. உங்களுடைய இன்றைய புதிய பாடம் என்பது இன்ஷா அல்லாஹ் இது 2 தினங்களுடைய புதிய பாடமாக நீங்கள் வைத்து கொள்ளலாம். இன்றைய புதிய பாடம் என்பது 67வது ஆயத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் 91வது ஆயத்து வரையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா தில்கர் ரசூல் ஜுஸுவே முடிஞ்சிடும். அது ரொம்ப அதிகமான மாதிரி தெரியும். ஏறத்தாழ ஒரு 4.5 பக்கங்களுக்கு மேலே வரும். அது 2 நாள் பாடமாக நீங்கள் கொடுக்கலாம். 67 to 77 87 வரைக்கும் ஒரு நாள் பாடமாகவும், அல்லது 67 to 80 வரைக்கும் ஒரு நாளுடைய புது பாடமாக கொடுங்க. மறுநாளினுடைய புது பாடமாக 2வது நாளுடைய புது பாடமாக 80 to 91 வரைக்கும் கொடுங்க. இது 2 நாளைக்கான புது பாடம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒரு புது பாடம், நாளைக்கு ஒரு புது பாடமாக கொடுங்க. அல்லது 3 நாளாக கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் 3 நாள் புது பாடமாக கொடுங்க. 3 நாள் புது பாடமாக கொடுக்குறதா இருந்தால் 67 முதல் 78 வரை ஒரு நாள் புது பாடமாக கொடுங்க. 75 வரைக்கும் ஒரு நாள் புது பாடமாக கொடுத்து, 75லேருந்து 80 வரைக்கும் ஒரு நாளுடைய புது பாடமாக கொடுத்து, அப்புறம் 3வது நாள் 80 to 91 வரைக்கும் ஒரு நாள் புது பாடமாக கொடுங்க. 3 நாள் பாடமாக கொடுக்குறதா இருந்தால் 67 to 75 ஒரு நாள், 2வது நாள் 75 to 81 2வது நாள், 3வது நாள் 80 to 91 3 நாள் புது பாடமாக இது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடங்களை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இதுவரையிலும் நாம் மனனம் செய்த அனைத்து பாடங்களையும் அல்லாஹ் நமது நினைவிலும் சிந்தனையிலும் மறக்காது பாதுகாத்து அருள் புரிவதோடு, இனி மனனம் செய்ய இருக்கின்ற அனைத்து இறை வசனங்களையும் நமது நாவிற்கும் மனதிற்கும் அல்லாஹ் இலகுவாக்கி தந்தருள் புரிவானாக. பாடம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் யோசிக்க வேண்டாம். பாடம் ரொம்ப கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி யாரும் தளத்தை விட்டு நீங்கள் வெளியேறணுங்கிற எந்த அவசியமும் நிர்பந்தமும் இல்லை. பாடங்கிறது நாம் கணக்கிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்காக தினமும் நாம் ஒரு பாடத்தை நிர்ணயிக்கிறோம். பழைய பாடம், சபக் பாடம், புது பாடங்கிறத அந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் நிர்ணயிக்கப்படுகிறதை தவிர்த்து அது நிர்பந்தமாக்கப்படுறதில்லை. அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நிறைய மாணவர்கள் இது நிர்பந்தமாக்கப்படுதுன்னு நினச்சி தான் நீங்கள் முடியலைங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கொண்டு வரீங்க. இது எங்களுடைய நிர்ணயம் தான், உங்கள் மீதான நிர்பந்தம் அல்ல. இதை உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. இப்போ நான் சொன்ன கணக்கு 2 நாள் கணக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், 3 நாள் கணக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். 3 நாளைக்கும் மேலே எங்களால் இதை 3 நாளைக்குள்ளே முடியாது, 4 நாள் ஆகணும், 4 நாளில் கொடுங்க. 5 நாள்னா 5 நாளில் கொடுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். தளத்தில் பொதுவாக எல்லா பாடத்தினுடைய லிங்க்கும் கொடுக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு தனித்தனியாக விரும்புகிறவங்க அதை நீங்கள் எது வரைக்கும் கொடுத்துருக்கீங்கிறத நீங்கள் கணக்கில் வச்சு அதை கவனித்து பாடத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுத்து முடிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு
இந்த பாடம் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த பாடத்தை என்ன செய்கிறீங்க, ஒரு ஆள் 2 நாளில் முடிச்சிடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த நாள் பாடம் வந்துடும். 2 நாள் கழித்து ஒரு ஜூஸ் பாடம் முடிஞ்சிடும், அடுத்த நாள் பாடம் வந்துடும். ஒரு ஆள் 3 நாளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். நார்மலாக இயல்பாக அன்றைக்குள்ள பாடம் தளத்தில் வந்துடும். 2 நாளில் முடித்தவங்களை கவனித்து தளத்தில் பாடம் வந்துடும். ஆனால் நீங்கள் அதே கவனிக்கிறீங்க, 4 நாள் அதே கவனிக்கிறீங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வருவீங்க. இது இன்றைக்கி எத்தனாவது நாள் பாடம், 75வது நாள். அப்போ 75வது பாடத்தை நம்ம 4 நாளாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த 4 நாள் கணக்கில் வச்சு 4 நாள் முடிச்சுட்டு அதுக்கடுத்து 76வது பாடத்தை நீங்களாக பார்த்து வந்துடணும். ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தனியாக 76வது பாடத்தை அனுப்புறது ரொம்ப கஷ்டம். புதுசாக சேர்ந்திருக்கிற மாணவங்களுக்கு ஆல்ரெடி தனித்தனியாக தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக இணையப்பட்ட மாணவர்களுக்கு தனித்தனியான முறையில் தான் பாடங்கள் அனுப்பப்படுது. அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சு என்ன செய்யுங்க, பாடத்தை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. إن أول الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين. 15 வரை குர்ஆன் வச்சிருக்கிறவங்க 80வது பக்கத்தை எடுத்துக்கங்க. சரியா? وَدَّتْ طَائِفَةٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يُضِلُّونَكُمْ وَمَا يُضِلُّونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. يا أهل الكتاب لم تكفرون بآيات الله وأنتم تشهدون. يا أهل الكتاب لم تلبسون الحق بالباطل وتكتمون الحق وأنتم تعلمون. கையை வச்சு கவனிச்சுவாங்க, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது. கையை வச்சு கவனிச்சுவாங்க இன்ஷா அல்லாஹ். وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النار واكفروا آخره لعلهم يرجعون. ولا تؤمنوا إلا لمن تبع دينكم قل إن الهدى هدى الله أن يؤتى أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم.
يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم ومن أهل الكتاب من إن تأمنه بقنطار يؤديه إليك ومنهم من إن تأمنه بدينار لا يؤديه إليك إلا ما دمت عليه قائما ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون بلى من بلى அங்கே நிப்பாட்ட ஒன்றும் இல்லை பலா நௌஃபான் படிங்க بلى من أوفى بعهده واتقى فإن الله يحب المتقين. இப்போ அந்த யாலமூனோட ஒரு நாள் பாடம் சரியா, யாலமூனோட ஒரு நாள் பாடமாகுது. இப்போ அடுத்த ரெண்டாவது நாள் பாடம், 3 நாள் கணக்கின்படி இது ரெண்டாவது நாள் பாடம் சரியா. بلى من أوفى بعهده واتقى فإن الله يحب المتقين. إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خالق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم إلا أليم. وإن منهم لفريقا يلؤون ألسنتهم بالكتاب لتحسبوه من الكتاب وما هو من الكتاب ويقولون هو من عند الله وما هو من عند الله ويقولون على الله الكذب وهم يعلمون. ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. ولا يأمركم أن تتخذوا الملائكة والنبيين أربابا أيأمركم بالكفر بعد إذ أنتم مسلمون. 2 நாள் பாடத்தை கவனிச்சு இது முதல் நாள் பாடம். முதல்ல 75 நிப்பாட்டினது 3 நாள் பாடத்தை கவனித்து முதல் பாடம். இப்போ 80 நிப்பாட்டி இருக்கிறத 2 நாள் பாடத்தை கவனித்து முதல் பாடம். உங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் விளங்கியிருந்தால் இது ஈஸியாக விளங்கியிருக்கும் சரியா. 2 நாள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க 67 to 80 ஆயத்து வரைக்கும் இன்றைக்கி பாடமாக கொடுத்துருங்க. 3 நாள் பாடமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 67 to 75 வரைக்கும் இன்றைக்கி பாடமாக என்ன செய்யுங்க கொடுங்க சரியா.
وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ ثُمَّ جَاءَكُمْ رَسُولٌ مُّصَدِّقٌ لِّمَا مَعَكُمْ لَتُؤْمِنُنَّ بِهِ وَلَتَنصُرُنَّهُ قال أأقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين فمن تولى بعد ذلك فأولئك هم الفاسقون أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون قل آمنا بالله وما أنزل علينا وما أنزل على إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى والنبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. இந்த ஆயத்து வரும்போது கொஞ்சம் கவனமாக ஓதுங்கண்ணே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அலிஃப் லாம் மீம் பாடத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் வந்து இதே மாதிரி ஒரு ஆயத்தை நம்ம ஓதி இருக்கிறோம். எப்படி இஸ்மாயில இப்ராஹீம இஸ்ஹாக்க யாக்கூப உல் அஸ்பாத்த அப்படின்னு ஒரு ஆயத்து ஓதிருக்கிறோம். ஒரு அஸ்பாத்தின்னு ஒரு ஆயத்தை என்ன இருக்கிறோம் ஓதிருக்கோம். அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க ஓதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆயத்துக்கு தான் முத்தஷாபிஹான ஆயத்து அப்படின்னா, அதாவது ஒரே மாதிரி ஒப்புதலாக இருக்கக்கூடிய ஆயத்துகள். இந்த ஒப்புதலாக இருக்கக்கூடிய ஆயத்து வந்து எந்த பாடம் நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கோ அந்த பாடத்தில் கொண்டு போய் நம்ம கடைசியாக முடிக்கும்போது அதில் போய் நினச்சிடுவோம் முடிச்சிடுவோம். அதனால் கவனமாக பார்த்துக்கங்க. وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وهو في الآخرة من الخاسرين كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينات والله لا يهدي القوم الظالمين أولئك جزاؤهم أن عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم إن الذين كفروا بعد إيمانهم ثم ازدادوا كفرا لن تقبل توبتهم وأولئك هم الضالون إن الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين. இது ஒரு வாட்டி ஓதியிருக்கிறேன். இதுக்கே இடத்தால 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்த போதிலும் இன்னொரு தடவையும் ஓதுறேன். இந்த பாடத்தை நீங்கள் பார்க்கும்போது முதல் நாள் பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 75லேயே நீங்கள் நிப்பாட்டிட்டு
அடுத்து திரும்ப இதை முதலிருந்து போட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து என்ன செஞ்சிடும் பாடம் திரும்ப வரும். திரும்ப ஒரு வாட்டி என்ன செஞ்சுங்க நீங்கள் ரிவைன் பண்ணி கேட்டுங்க. 2 நாள் பாடமாக படிக்கிறவங்க 80 வரைக்கும் கொண்டு போயிட்டு நிப்பாட்டிட்டு அடுத்து அப்படியே ரிவைஸ் வந்து திரும்ப என்ன செஞ்சுருங்க ஒரு வாட்டி பார்த்துருங்க. சரிங்களா? ஒரே நாளில் கொடுக்கறதுக்கு தகுதி பெற்றவர்கள் தாராளமாக இதை ஒரே நாளில் கொடுத்து முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக இன்ஷா அல்லாஹ் ஓதிடுவோம். إن أول الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين ودت طائفة من أهل الكتاب لو يضلونكم وما يضلون إلا أنفسهم وما يشعرون يا أهل الكتاب لم تكفرون بآيات الله وأنتم تشهدون يا أهل الكتاب لم تلبسون الحق بالباطل وتكتمون الحق وأنتم تعلمون وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النار واكفروا آخره لعلهم يرجعون ولا تؤمنوا إلا لمن تبع دينكم قل إن الهدى هدى الله أن يؤتى أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم ومن أهل الكتاب من إن تأمنه بقنطار يؤديه إليك ومنهم من إن تأمنه بدينار لا يؤديه إليك إلا ما دمت عليه قائما ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون. 3 நாள் பாடத்தை கவனிச்சு முதல் நாள் பாடம். بلى من أوفى بعهده واتقى فإن الله يحب المتقين إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خالق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم وإن منهم لفريقا يلؤون ألسنتهم بالكتاب لتحسبوه من الكتاب وما هو من الكتاب ويقولون هو من عند الله وما هو من عند الله ويقولون على الله الكذب وهم يعلمون ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون ولا يأمركم أن تتخذوا الملائكة والنبيين أربابا أيأمركم بالكفر بعد إذ أنتم مسلمون. 2 நாள் பாடத்தை கவனிச்சு முதல் நாள் பாடம் என்ன?
وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأقررتم وأخذتم على ذلكم إصري قالوا أقررنا قال فاشهد وأنا معكم من الشاهدين فمن تولى بعد ذلك فأولئك هم الفاسقون أفغير دين الله يبغون وله أسلم من في السماوات والأرض طوعا وكرها وإليه يرجعون قل آمنا بالله وما أنزل علينا وما أنزل على إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى والنبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينات والله لا يهدي القوم الظالمين أولئك جزاؤهم أن عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم إن الذين كفروا بعد إيمانهم ثم ازدادوا كفرا فلن تقبل توبتهم وأولئك هم الضالون إن الذين كفروا وماتوا وهم كفار فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இது ஒரு நீண்ட பாடமாக அமைந்து விட்டது. பாடத்தை ஒரு ஜுஸுவை முடித்ததற்கு பிறகு நீங்களாகவே ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு ஜுஸு பாடத்தை கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் 75 நாட்கள்லேயே நம்ம 3 ஜுஸை முடிச்சிருக்கிறோம். நம்மளுடைய கணக்கின் பிரகாரம் இந்த ஜுஸுவை முடிக்கிறதுக்கு 90 நாட்கள் என்பது எடுத்திருக்க வேணும். நம்ம ஒரு ஜுஸுக்கு 1 மாதம் கணக்கு வச்சுருக்குறோம், அப்படி தானே? 2 ஜுஸுக்கு 2 மாதம், 3 ஜுஸுக்கு 3 மாதம். அந்த வரிசையின் பிரகாரம் தான் நம்ம தோராயமாக ஒரு 3 வருஷம், 10 மாதத்துக்கு 10 ஜுஸு, அடுத்த 10 மாதத்துக்கு 10 ஜுஸு, 20 ஜுஸு. இதில் ஒரு 2 மாதம், இதில் ஒரு 2 மாதம், 4 மாதம், அதில் ஒரு 4 ஜுஸு, 24 ஜுஸு. அடுத்த ஒரு 10 மாதத்துக்குள்ளே 6 ஜுஸு முடிக்கணும். அதுதான் 3 வருஷம் கணக்கு. நம்ம கணக்கின் பிரகாரம் 75 நாளில் நம்ம முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடச்சிடாது. 80 நாள்லேயே வச்சுக்கலேன், 10 நாளைக்கு முன்னாடி நம்ம நினச்சிருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம். அப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இப்போ நம்ம இன்றைக்கி 75வது பாடம் நான் இதில் கொடுத்துருக்குறேன்னா 75வது நாள் இதில் இருக்கும், 76 இதுதான், 77 இது தான். 2 நாள் பாடத்தை கவனிச்சும் இது இருக்கணும், 78 இது தான். இப்போ 78 நாளில் இதை நீங்கள் கொடுத்து ஒரு நாள் 79 நாள் நீங்கள் டைம் எடுத்து 80வது நாள் ஒரு ஜுஸ் பாடத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க. சரியா? 80வது நாள் ஒரு ஜுஸ் பாடத்தை தில்க ரசூல் முழுக்க முடிச்சிடுவீங்க. தில்க ரசூல் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முடித்ததற்கு பின்னாடி லென்த்த நாள் என்று சொல்லக்கூடிய 4வது ஜுஸுவை இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடங்குவோம்.
ஆயத்து வாரியாக இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆயத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய கிருபை நமக்கு நிறைய நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நமக்கு சூரத்துல் பக்ராவிலேயே ஏகமான ஆயத்து 200க்கும் மேலே ஆயத்து வந்துடும். சூரத்துல் பக்ராவிலேயே சூரத்துல் பக்ரா ஏறத்தாழ ஒரு 300 ஆயத்து கணக்கு வச்சுக்கோங்க. சூரத்துல் பக்ராவில் ஒரு 300 ஆயத்து கணக்கு வச்சுக்குவோம். சரியா? 272 தான், ஒரு 300ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 91 முடிச்சுட்டோம், இதில் ஒரு 100 கணக்கு வச்சிங்கன்னா 400 ஆயத்து நம்ம முடிச்சிட்டோம். பெரிய ஒரு நியாமத்து இது. அதனால் இந்த வகுப்பு இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ளுங்கள். பாடங்களில் ஓதும்போது நான் ஏதேனும் பிழைகள் விட்டிருந்தால் அந்த பிழைகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சரி செய்து பாடத்தை ஓதுங்க. என்னிடத்தில் பாடம் கொடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இடத்துல இந்த பிழையோட இந்த தவறோட ஓதிருக்கிறீங்க உஸ்தாத் அப்படிங்கிறதையும் நினைவுபடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து முடிக்கக்கூடிய நர்பாகியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.